எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய சிஸ்டருக்கு இன்றைக்கி பூ வைக்க வராங்க. அந்த வீடியோ தான் வந்து விலாகாக பார்க்க போகிறீங்க. அவளை ஃபுல்லாகவே நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேக்கப்லாம் பெருசாக எதுவும் பண்ணல, ரொம்பவே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். அவளோட அவுட்ஃபிட் பற்றி நான் சொல்லிடுறேன். சாரீ வந்து போத்தீஸில் தான் வாங்கியிருந்தோம். சாரியோட கலர் காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800க்கு செம்ம ஒர்த்தான சாரீ. ஏன்னா சாரியோட கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக, ப்ளீட்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்துருந்தது. ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுலே எல்லாமே வியர் பண்ணியாச்சு. நெக்லஸ், ஆரம் எல்லாமே. ஜிமிக்கியும் வந்து கோல்டு தான். பேங்கிள்ஸ் வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள் வியர் பண்ணியிருந்தா. ப்ளவுஸை பற்றி சொல்லியே ஆகணும். ப்ளவுஸ் வந்து நார்மலாக எங்கள் அப்பா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் உள்ள லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நாங்களே வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ப்ளவுஸ் அவ்வளோ கிராண்ட் லுக்காக செம்மையாக இருந்தது. வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். பெருசாக எதுவும் இல்லை. ஸ்வீட்டில் வந்து லட்டு ஒன்று, மிக்சர் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அது எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே கொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா வந்துட்டு அவசரமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்க முடியாது, லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரீ பிளானாக வந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். காஃபி மட்டும் கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கால் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா காஃபி போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா சூடாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அங்கேருந்து இங்கே ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 20 மினிட்ஸ் தான். ஸோ கிளம்பும் போது கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த டைமில் எல்லாத்தையுமே வந்து நான், எங்கள் அம்மா, எங்கள் அத்தை எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மேரேஜை பற்றி சொல்லணுன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணு பார்க்குற ப்ராசஸ் இதெல்லாமே எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் ரிலேஷன் தான், எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி பையன் தான், தம்பி தான் அவங்க மாப்பிள்ளை. ஸோ அதனால் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ எதுக்குன்னா வந்து இது வந்து அஃபிஷியலாக ரிலேஷன்ஸ்க்கெலாம் அனௌன்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து பூ வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. என்னோடய சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரீசெண்டாக கூட இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நான் விலாக்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பெண் பார்க்கும் விழா. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஆல்ரெடி பார்த்தாச்சு, பேசியாச்சு. ஆனால் லவ் மேரேஜும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இன்றைக்கி வந்து பூ வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ கெஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சந்தனம் போட்டு இதெல்லாமே கொடுத்து இன்வைட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார். இவங்களோட மேரேஜை தான் நான் ரீசெண்டாக வந்து வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெகுலராக என்னோடய சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட அண்ணன் தான் வந்து மாப்பிள்ளை. இவங்க தான் மாப்பிள்ளை. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நாள் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஹாப்பி, அவங்க வீட்லேயுமே வந்து எல்லாத்துக்குமே ஹாப்பி. இவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க. இப்போ அவங்களோட சிஸ்டர் மேரேஜுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போவே இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சோம். மேரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 இயர் ஆகும். ஏன்னா மாப்பிள்ளை வந்து ரிட்டன் அப்ராட் போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்த உடனே தான் மேரேஜ். ஸோ இப்போதைக்கு மேரேஜ் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான். என்ன தான் பொண்ணு மாப்பிள்ளை ஆல்ரெடி பார்த்து பேசியிருந்தாலும் வந்து ஃபங்க்ஷன்ற முறைப்படி செய்யணும் இல்லையா. அதனால் பொண்ணு கையில் வந்து காஃபி எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பூ வச்சு விடணும். அதுக்காக உட்கார வச்சு பூவெல்லாம் வச்சு விட்டாங்க. பூ வச்சு விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொட்டு, குங்குமம் இதெல்லாம் வைக்க சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பொண்ணு பார்க்குற மூமெண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது, ரிலேஷன்லாம் கிடையாது, தெரியாதவங்க தான். 1 வீக் முன்னாடி தான் எனக்கு தெரியும் பொண்ணு பார்க்க வர்றது. அப்போ தான் டேரெக்டாக வந்து அப்பா கிட்ட பேசி வரதா சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாங்க. அப்போ நான் பிஜி படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு வர லைஃப் பார்ட்னரை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட கிடையாது. ஏன்னா நான் மேரேஜை பற்றியே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு அதெல்லாம் யோசிக்க டைமே இல்லை. வீட்டில் சொன்னாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்தாங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு. சரி ஓகேன்னு எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்கே வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ எடுக்க போனோம். அடுத்த வாரம் வந்து ஃபங்க்ஷனாக தான் வந்துகிட்டே இருந்தது. அவங்களும் வந்து ஈரோட்டில் இருந்தாங்க. ஒவ்வொரு வீக்கும் அவங்க திருச்சி வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைன் பை லைன் மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்துச்சு. பொண்ணு பார்த்துட்டு போய் 1 மந்தில் என்கேஜ்மெண்ட், 4 மந்தில் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அந்த 4 to 5 months ஃபுல்லாக ரொம்ப நல்லா போச்சு. அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது.
ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் தான். என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரியே சொல்லிடலாம். மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் உள்ளே என்ட்ரானேன். ஆனால் இந்த லைஃப் வந்து காட் கொடுத்த கிஃப்ட்டு தான் எனக்குன்னு சொல்லுவேன். சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம், ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஹீ இஸ் வெரி ஜென்யூன். சரி, இப்போ நம்ம இங்கே வரலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா, மாப்பிள்ளைக்கிட்ட பொக்கேலாம் கொண்டு வரணுமே, எங்கே பொக்கேவை காணுன்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி நிற்க வச்சு 2 பேர்த்தையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ எனிவே இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.